ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பையனோ இல்லைன்னா தனிமையை விரும்புகிற பையன் இல்லைன்னா அந்த பர்சன் தான் அதிகப்படியான ஒரு உயிரில்லாத பொருள் மேலே அந்த லவ்வை வைப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டோம் இல்லை தனியாக இருக்க விரும்புகிற ஒருத்தர் எங்கள் கூட ஒரு கம்பெனினா வந்து அந்த பைக்கு மேலே லவ் காட்டுறது ஒரு அஃபெக்ஷன் காட்டுறது எந்த வகையில் உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு நான் கேட்குறேன். இதை வந்து எடுத்துக்கிறது தப்பில்லை, ஆனால் அதோட பர்பஸே நம்ம இழக்கிற அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வண்டி தேவைன்னு எடுக்கும்போது 4 ஹவர் கிக் அடிச்சாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் போது அவங்க அந்த வண்டியோட பர்பஸே நம்ம இழந்துடுறோம். ஓகே, இதில் யாரெல்லாம் பழைய பைக்கை விற்காத ஆளுங்க? எத்தனை வருஷம் வண்டி? 60 வருஷம் வண்டி. எங்கிட்ட 1964 வாங்கின வண்டி இன்னும் வச்சுருக்கேன். இட் லுக் லைக் அ பிராண்ட் நியூ வெஹிக்கிள். இங்கிலாந்துலேருந்து அவங்க வந்து கேட்டாங்க இந்த வண்டி கொடுங்க, ஏன்னா அவ்வளோ ஒரிஜினல் இருக்குது அந்த வண்டியில். எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க? ஓப்பன் செக், பிளாங்க் செக் கொடுத்தாங்க. பிளாங்க் செக்கே கொடுக்குறேன்னாங்க. பிளாங்க் செக் கொடுத்தாங்க. நான் வாங்க மாட்டேன்னா அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ மனசு மாறுதோ சொல்லுங்கள், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தேல் கம் அண்ட் மீட் யூ அண்ட் தென் வி வில் டேக் த பைக்குன்னாங்க. நான் கொடுக்கல. 14 இயர்ஸாக இருக்குது என்னோட ஸ்கூட்டி ஸ்ட்ரைக்கு. பட் அதே மாதிரி ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணியும் அதை நான் தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைக் எடுத்தது வந்து ஒரு 75K தான் எடுத்தேன். பட் அது வந்து 2.5 வரையும் கேட்டாங்க. வண்டி கராஜில் இருந்தப்போ 2.5 lakhs நான் ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்து எடுத்துக்கிறேன், பேப்பர் ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டேன், இது எனக்கான வண்டி அப்படின்ட்டு. அவங்க பைக்கே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அப்போது அவங்க ஹியூமன் பீயிங் கிட்டேயும் அப்படி தானே இருக்கணும். அவங்க ஏன் ஹியூமன் பீயிங் கிட்ட அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க? ஓகே, அவங்க கேள்வி என்னன்னா, ஒரு பைக் மேலே இவ்வளோ எமோஷனாக இருக்க நீங்கள், அப்போ மனுஷங்க மேலே இந்த எமோஷன்ஸ் இருக்கணுமே, ஏன் அது அடி வாங்குதுன்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் வந்துட்டு இதை கம்பேனியனாக தான் பார்க்குறோம். நாங்கள் யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணல. அம்மாவுக்கு பதிலாக பைக்கு, பார்ட்னருக்கு பதிலாக பைக்குன்னெலாம் நாங்கள் ரீப்ளேஸ் பைக்குக்கு பதிலாக ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்களேன். இல்லை, அது எனக்கு செட் ஆகலை. பர்சனலாக எனக்கு செட் ஆகலை. அதனால நம்ம அது என் பர்சனல், அது ஏன்னா நான் உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எனக்கு செட் ஆகலைங்கிறனால நான் என் ஃப்ரெண்டை வச்சிருக்கேன். கன்சர்னை பாருங்க. அதாவது ஒரு பைக் வாங்குறது ஈஸி, அந்த பைக்கில் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஈஸி. ஆனால் நம்பகமான ஒரு நட்பை பெறுவது கடினம். அந்த நட்பிடம் நம்பிக்கையை பெறுவது அதை விட கடினம். ரைட்டா? அதுக்கு ஒரு சோஷியல் ஸ்கில் வேணும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் நாம் பெட்டுக்கிட்டையும் பைக்குக்கிட்டையும் பேசும் மனிதர்களாக மாறிட்டோமா?